முத்துநகை முழுநிலவே முத்து விளக்கே கொடி மலரே. மாமா, ஏன் ஆஸ்பத்திரி போகாம இங்க வேகமா வர சொன்னீங்க? என்ன மாமா? அது மல்லியா, மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்தது. அதே ஆஸ்பத்திரி போக வேணான்னு உன்னை பார்க்க வர சொன்னேன். மனசுக்கு சங்கடமா? என்ன சொல்றிய? எனக்கு ஒண்ணு விளங்கல. உங்களுக்கு என்ன சங்கடம்? என் ஊர்ல இருந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மல்லியா. இத உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா மனசு ரொம்ப வலிக்குது. மாமா, என்ன மாமா ஒரு மாதிரி பேசுறிய? மாமா மாமா மாமா, என்ன மாமா அழுகுறிய? ஏங்க, நான் உங்களை அழுதெல்லாம் பார்த்ததே இல்லைங்க. என்னங்க புதுசா அழுதுக்கிறீங்க? மாமா மாமா அழாதீங்க மாமா. மாமா என்னன்னு சொல்லுங்க மாமா, பயமா இருக்கு மாமா. மல்லியா, நான் என் அப்பா இறந்த அன்னைக்கு கூட இந்த அளவுக்கு அழுதது கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் அழுக வேண்டிய சூழ்நிலைக்கு ஆயிட்டேன். ஏன்னா என் வாழ்க்கையில நடந்த விஷயம் அப்படி. இதை எப்படி நான் புரிய வைப்பேன்னு தெரியல. இது அம்மாட்ட சொன்னா அம்மா எப்படி நினைச்சுப்பாங்கன்னு தெரியல. இது முதல்ல அம்மா கிட்ட சொன்னா அம்மா என்ன நிலைமைக்கு போவாங்கன்னே தெரியல. அவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது. மாமா என்ன மாமா? மாமா ஒண்ணுமே விளங்கல மாமா. எதுக்கு மாமா அழுகிறியா? அழுகாதீங்க மாமா. இல்ல மல்லியா, என்னால அழாம இருக்க முடியல. என் அப்பா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காரு தெரியுமா? அவர் பண்ண தப்பா இல்ல, உண்மையா பெத்தவங்களும் ஒருத்தன் பிரிஞ்சு வளர்த்தவங்கள வெறுத்து. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன் மல்லியா? எனக்கு ஒரு தம்பி இருக்க மல்லியா. மாமா என்ன சொல்றீங்க? தம்பியா? அன்னைக்கு சொன்னீங்க என்கிட்ட 2 பேரும் தான் கூட பிறந்தவங்கன்னு. அப்புறம் என்ன தம்பி? எனக்கே தெரியாது மல்லிகா. ஒரு குழந்தை பிறந்து இறந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த குழந்தை என் தம்பி தான், உயிரோட தான் இருக்கா. ஆனா எங்க இருக்கான்னு தான் தெரியல. எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். என்னால நிம்மதியே இருக்க முடியல. கூட பிறந்த ஒரு உறவை வச்சுக்கிட்டு என் அம்மா அவன் இறந்து போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. கடைசியில என் அப்பா தூக்கி கொடுத்துட்டாரு வேற எங்கேயோ. என் அம்மா எத்தனையோ நாள் அந்த குழந்தைய நினைச்சு அழுதுருக்காங்க. ஆனா எங்களுக்குலாம் அது பெருசா தெரியல. இப்ப அவன் உயிரோட இருக்கான்னு தெரியும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா இது அம்மா கிட்ட சொன்னா அவனை வளர்த்தவங்கள நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. என்னதான் பெத்தவங்க ஒரு சைடு இருந்தாலும் அவனை இத்தனை வருஷமா சோறு போட்டு வளர்த்திருக்காங்கல்ல, அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க கிட்ட இருந்து இவனை பிரிக்கவும் என்னால முடியல. அவன் எங்க இருக்கான்னு தெரியல மல்லிகா. மாமா அழாதீங்க மாமா. இதுக்கு நீங்க சந்தோஷமே படணும். இதுக்கு எதுக்கு அழுதுக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு தம்பி இருக்குன்னு ஏன் கேட்கும் போதே எனக்கே அப்படி சந்தோஷமா இருக்கு. எதுக்கு மாமா அழுதுக்கிறீங்க? ஏன் வளர்த்தவங்களை விட்டு பிரிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு சைடு இருந்தாலும் இப்போ என் தம்பி எங்க இருக்கான்னு தெரியலையே. அவனை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்கிருக்கேன். ஆனா என்னால முடியாது போல. அவன் எங்க இருக்க, அவன் எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியல. அவனை வளர்த்தது வேற யாரும் இல்ல, அந்த லாயர் இருக்காங்கல்ல, அவங்களே அவனை வளர்த்துருக்காங்க இத்தனை வருஷமா. ஆனா இடப்பட்ட காலத்துல அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அவங்கள சுத்தமா வெறுத்துட்டு அப்படியே கண்காணாம போயிட்டான்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ஈரக்குலையே நடுங்கி போச்சு. பாவம் தானே அவங்க. ஆனா இவன் எங்க இருக்கான்னு தெரியல மல்லியா. நமக்கே தெரியாம நம்ம வாழ்க்கையில சில உறவுகள் இருக்குங்கிறத காலம் கடந்ததுக்கு அப்புறம் உணர்த்துது. அது என் வாழ்க்கையில நிஜம் முயற்சி பத்தியா? என் கூட பிறந்த ஒருத்தன் இருந்திருக்கா, ஆனா உயிரோட இருக்கா. எங்க இருக்கான்னு தெரியல. அவனை கண்டுபிடிச்சு என் அம்மா கிட்ட சேர்க்கணும் மல்லிகா. மாமா
ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே உங்க தம்பி கிடைச்சிருவாரு. நீங்க அழாதீங்க மாமா, அழாதீங்க. நீங்க அழுதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அழாதீங்க மாமா, என்னை பாருங்க. ஒரு பொருள் நமக்கு சொந்தமானதுன்னா அது நம்ம கிட்டதான் மாமா இருக்கும், நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. அதே மாதிரி உங்க தம்பி பாருங்க, எம்புட்ட வருஷம் கடந்து இப்போ உங்க தம்பி உயிரோட இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல அவரு கிடைச்சிருவாரு. அழாதீங்க மாமா, அழாதீங்க. நான் இருக்கேன்ல. சீனியர், இந்த தடவை கொச்சின் பிளான் பண்ணியிருக்கலாம்ல. போய் போய் ஊட்டியே தான் கூட்டிட்டு வருவீங்க எப்போ பார்த்தாலும். லாஸ்ட் இயர் சீனியர் ஃபர்ஸ்ட் இங்கே தான் கேம்ப் போடுறோன்னு கூட்டிட்டு வந்தீங்க. அதே மாதிரி இங்கே ஊட்டிக்கே கூட்டிட்டு வரீங்க. அப்படி இந்த ஊட்டியில என்னதான் இருக்கு? கௌதம், என் கையில எதுவுமே கிடையாது. என்ன, நான் சீனியர் மட்டும்தான். மத்தபடி இந்த டூர் பிளான் பண்ற வேலையில நமக்கு ஆகும் நீ நினைக்கிறியா? பாரு, உள்ள உட்காந்துக்கிட்டு எந்த மெண்டல் வெளியே வந்து தொலைய மாட்டேங்குது. ஊட்டி வந்தது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்காங்க. சீனியர் ப்ரொஃபசருக்கு இது ஊட்டியா கொடைக்கானலான்னு தெரியாத அளவுக்கு தூங்கிட்டு இருக்காரு சீனியர். சீனியர் ஊட்டியே எதுக்கு சீனியர் எப்ப பார்த்தாலும் பிளான் பண்றீங்க? நல்லாவா இருக்கு? சும்மா கொச்சின்ல போனாங்க வேற லெவல் சீனியர். அங்க ஒண்டர்ல போலாம், எவ்வளவு நல்லா இருக்கும். கேரளா சைட் போனோம்னா அனுப்புறேன்டி. டே மாப்பிள்ள, விட்டுத்தல்ல ஊட்டியாவது கூட்டிட்டு வந்தாங்களேன்னு சந்தோஷப்படு. என்ன இல்லடா, இது கூட கூட்டிட்டு வர மாட்டாங்க. லாஸ்ட் இயர் டூர் போனது சப்பையா போயிருண்டா. ரெட்ட குடும்பி கம்முன்னு இருக்க. நீதான் டூர்னு ஆரம்பிச்சு திரும்ப ஊட்டிக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. எனக்கு எவ்வளவு மன உளைச்சல்ல இருக்கே தெரியுமா ஊட்டிக்கு திரும்ப கூட்டிட்டு வரவும். லூசு, உன்ட்ட நிறைய தடவை சொல்லிருக்க, தலையில அடிக்காது. என்ன வேணும்னு சொல்லு, வாங்கி தரேன். டே மச்சான், இவ மூஞ்சிக்கு விகேசி செட் ஆகாது, பேரகான் வாங்கிடுறா. அதான்டா நல்லா இருக்கும். வாங்கி கொடு, இது மூஞ்சிலே அடிக்கிறதுக்கு. சொல்லுடி, என்னாச்சு? எங்க வந்திருக்கோம் ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? டூர் வந்திருக்கோம்டி, ஜாலியா இரு. இங்க வந்து மூடட்டா இருக்க. என்னடா உனக்கு பிரச்சனை போ? இங்க பாரு, ஆளாவில்ல வந்திருக்கீங்க, கிட்ட வம்பிருக்க வேண்டியதானே. போன தடவை வந்தபோது எவ்வளவு கலக்கலன்னு இருந்தேன். ஆனா இந்த தடவை எதுவுமே இல்ல. என்னாச்சு? சரி, வீசிங் வரும்னு சொன்னேன். எதுவுமே வராம தான் உன்னை பாதுகாப்பா தான கூட்டிட்டு வந்தோம். அப்புறம் என்ன? சொல்லு. ஒண்ணும் இல்ல, டிராவல்ல அதான் ஒரு மாதிரி இருக்கு. சுத்தி பார்த்துட்டு இருக்க, வேற ஒண்ணும் இல்ல. இசாய், இங்க பாரு, உனக்கு நான் எதையும் சொல்லணும்னு இல்லை. என்ன, நம்ம இந்த மாதிரி வெக்கேஷன்லாம் வர்றது நம்ம சும்மா ஜாலியா என்ஜாய் பண்றது தான், ஓகேவா? நம்மளோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஒரு 2 days நம்ம என்ஜாய் பண்றது தெரியுமா? அதுதான், ஓகேவா? இதுக்காக உட்கார்ந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க இசாய். நீ வர ஒண்ணுமே சரியில்லை. இங்க பாரு, ஜாலியா என்ஜாய் பண்ணணும், ஓகேவா? நம்ம டாக்டர் படிச்சிருக்கோம். அந்த டாக்டர் படிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோ, ஓகேவா? ஜாலியா என்ஜாய் பண்ணு, நர்வஸ் ஆகாத, எப்பயும் போல இரு, ஓகேவா? ஸ்மைல் ப்ளீஸ். செல்ஃபி எடுக்கலாமா? 24 மணி நேரமும் செல்ஃபி செல்ஃபி செல்ஃபின்னு. ச்சே, நான் வேற ஆளை சூஸ் பண்ணிருக்கேன். சூஸ் பண்ணுவேன். இசாய் ப்ளீஸ் சரிடி, எப்பயும் போல இரு. சரி, ஓகே, எல்லாரும் கிளம்பலாம் வாங்க. ஏய் இளங்கோ, சென்னையில இருந்து டூர்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களாண்டா. உனக்கு ஞாபகம் இருக்கா? சென்னையில இருந்தா மச்சான், என்ன சொல்ற? ஆமாடா, ஏதோ டாக்டர் படிக்கிற ஒரு காலேஜ்ல இருந்து தான் டூர் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதில் அந்த பொண்ணு இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் சொன்னாங்க. டாக்டர் படிக்கிற
மச்சான் நீ என்ன சொல்ற நிஜமாவா மச்சான்? இளங்கோ மிஸ் பண்ணிட்டனே. இசை 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 இந்த பேரு எங்க ஸ்டக் ஆகுது. மிஸ் பண்ணிட்டனே. திரும்ப உன்னை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னு நினைச்சேன் நானு. நீ இங்க இருந்து உன்னை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. நீ எனக்கு கிடைக்கவே மாட்டியா? காதல் தோத்துருமா? உனக்காக 5 வருஷமா காத்திருக்கேனே. ஏன் என் லைஃப்ல வந்த? நீ வராமலே இருந்திருந்தா உன்னை நான் தேடி இருக்கவே மாட்டேன்ல. நீ இருந்தும் கண்ணாமூச்சி ஆடுற இல்ல. காதலோட வழி என்னன்னு உனக்கு தெரியுமா? அதை அனுபவிக்கிற எனக்கு தாண்டி தெரியும். தெரியாம உன்னை பார்த்துட்டேன். பார்த்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என்னால திரும்ப பழைய நிலைமைக்கு வரவே முடியல. இந்த ஊட்டியில தானே உன்னை முறையா பார்த்தேன். இங்க வந்ததுல இருந்தே என்னால நார்மலா இருக்க முடியல. திரும்ப உன்னை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? உன்கிட்ட எதையும் நான் விட்டு சென்றிருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. என்னத்தை விட்டுட்டு போனேன்னு எனக்கு தெரியல. உன்னை திரும்ப பாப்பேன். உன்னை பாக்குறதுக்கு என் மாமா மாதிரியே இருந்தேன்னு உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீ அப்ப என்கிட்ட சொன்ன வார்த்தை ஒரே மாதிரி உலகத்துல 7 பேர் இருப்பாங்கன்னு சொன்னேன். அதுல ஒருத்தர நான் இருப்பேன் நீ சொன்ன. ஆனா இப்ப ஏன் உன்னை என் மனசு இவ்வளவு தேடுதுன்னு எனக்கு தெரியல. உன்னை திரும்ப சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு உன் பேரனு கூட எனக்கு தெரியாது. நமக்கு சொந்தமான பொருள் இது நமக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளை விட்டு தள்ளி வேணா இருக்கும். ஆனா ஒரு போதும் நம்மளை விட்டு போகாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. திரும்ப உன்னை இங்கே நான் பாப்பேன்ற நம்பிக்கை இருக்கு. காத்திருக்கேன். நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்களாகும். நீ என்னை நீங்கி சென்றாலே வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்களாகும். நீ எந்த பக்கம் நின்றாலே மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய் ஒன்று சொல் கண்ணே என் ஜீவன் வாழும். நிஜம் உந்தன் காதல் என்றார். நான் சொன்ன ஆஸ்பத்திரியில வேணாம்டு. ஏன் இப்படி செஞ்சீங்க? பாருங்க இப்போ ரொம்ப மழை பெய்யுது. எப்படி வீட்டுக்கு போக? நான் என்ன செய்ய? டாக்டருக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவர் ஆஸ்பத்திரி வரல. அதுக்காக பக்கத்தூருக்கு போக வேண்டியதானே நிலைமையாயி போச்சு. அதுக்காக கால் அப்படியே வச்சுக்கிருப்பியா? அதனால தானே கூட்டிட்டு போனேன். தப்பு ஒன்றும் கிடையாது. மழை வரும்னு நான் என்ன கனவா கண்டேன்? அதுக்காக இல்ல மாம். ஆபீஸ் ஸ்டாப் எப்படி கூப்பிடுமோ அப்படி கூப்பிட சொல்லுங்க. என்னமா புதுசா கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. அதுக்காக இல்ல சார். உங்களை உங்க வீட்டுல தேடுவாங்க, என்னையும் எங்க வீட்டுல தேடுவாங்க. எனக்கு இப்படி கால் அடிபட்டது எதுவும் தெரியாதுல்ல. நான் வேலைக்கு வந்திருக்கேன்னு நினைச்சுக்கிருந்தாங்க. அதே வேற ஒண்ணும் இல்ல. இப்ப ஊரு விட்டு ஊரு வந்து இப்படி யாரோட வீடுனே தெரியாம இங்க வந்து இருக்கோம்ல, அதுக்காக என்ன பண்ண சொல்ற? வேணா உங்க வீட்டுல போன் போட்டு வேணா சொல்லிரு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி. என் கூட இருக்கேன்னு சொல்லு. எதுவும் சொல்ல மாட்டாங்க. போன்ல சார்ஜர் இல்ல சார். ரைட்டு. என் போனே சார்ஜர் இல்ல. என்ன பண்ண சொல்ற? இப்படியே மழை நிக்கிற வரைக்கும் உட்காந்துக்கு இருப்போம். வேற ஒன்றும் செய்ய முடியாது. மழையிலே நனைஞ்சுக்கிட்டு போக முடியாது. ஏன்னா இங்க இருந்து போறதுக்கு இன்னும் 2 ஊர் தாண்டி போகணும்ல. அதுக்காகவே. ஆனா சார் ஒன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? இது யார் வீட்டு வீடுன்னே தெரியல. நாம பாட்டுல வந்து உள்ள உட்காந்துருக்கோம். யாராவது ஏதாவது பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்கல்ல. தப்பா நினைக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? நீ நானும் என்ன தப்பா பண்ணிக்கிருக்கோம்? இங்க மழை வந்தது, ஒதுங்கிறதுக்கு இடம் இந்த இடத்துல தான் இருந்தது. அதனால வந்தோம். இதுல என்ன இருக்கு? அதுல யார் எவனும் எதுவும் நினைக்க முடியாது. பேசாம உட்கார். கால் ஒன்றும் பெயின் இல்லையே. இல்ல சார், அடிக்கல. மழை என்ன இப்படி நிக்காம பெஞ்சிட்டு இருக்கு? ஒண்ணுமே விளங்கல. என்னன்னு தெரியல. இன்னும் செல்வா வேற காணோம். யாரா வெயில் என்ன போடுது? மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கிப்பீங்களா? இப்பதே மழை பெய்யுது கவலைப்பட்டுக்கிறியா? இந்த வாரி என்ன அவ மழை வாரதுக்கு இப்போ எதுவும் சொல்லல. செல்வா பையில என்ன காணா? அதுக்குதே அப்படி உட்காந்துக்கு இருக்கா. எனக்குமே ஒரு மாதிரி இதாத்தே இருக்கு. இப்படி மழை பெஞ்சுக்கு இருக்கு, இன்னும் பையில காணா. அந்த பிள்ளைனா அந்த தாசல்தாருக்கு ஒரு போன போடுத்தா. எதுக்கு அப்படி சும்மா கொந்தளிச்சிருக்கீங்க? ஏமா 2 வயசு பிள்ளைய வெளிய அனுப்புன மாதிரி? அவன் என்ன குழந்தையா? பொம்பளை பிள்ளைய வெளிய அனுப்பிருக்கீங்க. ஆம்பளை பையன் வேற வேலைக்கு போயிருக்கான்ல. அவன் வருவியா
வாய் கூட போச்சு, வாயில சூடு வைக்கிறபடி உனக்கு. கடைக்குட்டி மணி 11 மணி ஆகுது, இன்னும் தூங்கலையா என்ன? இல்லம்மா, உள்ள போய் படுத்தா ஒரே கெட்ட கெட்ட கனவா வருது. பூவரசி கனவுல வருதுப்பா. ஏய் வாண்டே, நான் உனக்கு கெட்ட கனவாக்கும். அப்ப நான் கெட்ட பிள்ளை மாதிரி உனக்கு தெரியல. அப்படி தானே கெட்ட கனவுங்கற? ஏய் அக்கா, தப்பு தப்பா புரிஞ்சுக்காத. அப்படி கிடையாது. எனக்கு தூக்கமா வருதுல. நீ வந்து என் கூட படுத்துக்கயேமா. ஆனா படுத்தா ஒரே கெட்ட கெட்ட கனவா வருது. பேயா வருது. நீ வாயே, வந்து என் கூட படுத்துக்கல. நம்பிட்டால முழிச்சிருப்பனா. வாக்கா. அண்ணியாக்காங்க, அவளை கூப்பிட வேண்டியதுதானே? அக்கா ரேக்ல கிடக்குற துணியை பூரா மடிச்சுக்கிருக்காக. பூரா கிளச்சு போட்டு வச்சிருக்காளாண்டா. உட்காந்துருக்குவாரு. இந்த பிசாஸ் எல்லாம் எதுக்கிட்ட வீட்டுல வச்சிருக்கீங்க? பேசாம சீக்கிரமா ஒருத்தரை கட்டி கொடுத்து வழி அனுப்புற வேலையை பாருங்க. இது வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே உருப்படி கிடையாது. என் ட்ரெஸ் பூரா எடுத்து எடுத்து கிளச்சு போடுது அந்த புள்ள. இந்த புள்ள வேணும். இந்த பிள்ளைல என்னடே பெத்த? என்ன ட்ரெஸ் எடுத்தாலும் கிளச்சு கிளச்சு போட்டு போடுது. உன்னை எத்தனை முறை சொல்லிருக்கேன் எனக்கு தனியா ரேக் வாங்கி கொடுன்னு. இந்த புள்ள கூட வச்சு வச்சு என் ட்ரெஸ் கிளச்சு போடுது. அக்கா என்னத்தே வைராக வந்தாலும் மடிச்சு வைக்கிறாங்கல்ல. எப்போ வரைக்கும் எதுக்கு எப்போ முதல்ல இப்படியே பண்ணிக்கிருக்க? அதுக்கு நீ சொல்லிக்கிறத நீலாம் சொல்லவே கூடாது. மேப்ல எடுத்து வச்சு கீழே தள்ளி விட தான் செய்வேன். எனக்கு ட்ரெஸ் எடுத்தா நான் அப்படிதான் எடுப்பேன். அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. மா, அப்படி ஒருவேளை ரேக் கீக்கது வாங்குற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுண்டா எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. இந்த பிள்ளைகளுக்கு துணியை கிளச்சு போடுறதும் இல்லாம சவுடால பேசிக்கிறீங்க. சவுடாலே மூஞ்சிய உடைச்சு போடுவேன். ஆளை சைஸையும் பாரு. போ, எல்லா துணி கூட மாடி சேர்த்து ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் மடிச்சு வை. எட்டே நான் உட்கார்ந்திருக்கேன். போ எந்திரிச்சு. நானே இந்த பயல காணாம நினைச்சுக்கிறேன். இப்பதான் வந்து ஆள்ல சண்டை ஓடுறாங்க. இங்க பாரு, பேசாம ரெண்டு பேரும் தூங்காம இருந்தா தூங்குங்க. இல்லனா அந்த பிள்ளை கூட போய் உட்கார்ந்து ஈர துணியை பூரா மடிச்சு வைங்க. ஆளாளுக்கு நடுராத்திரி வந்து சண்டை ஓடிக்கிட்டு போ முடியல. அப்படியே சும்மா உள்ள குளு குளு குளுன்னு இருக்குனே. கொளுத்தி போட்டுக்கிட்டே ஆளு சைஸும். ஆனா கடைக்குட்டி உனக்கு ரொம்ப தான்ல. ஆள் நல்லா ஊம குசுக்கு வேற நல்லாவே பாத்துக்கிருக்க. நான் என்ன செஞ்சேன்? அம்மா பாத்தியா? அடங்காதவளே. அடியே, உங்ககிட்ட மாறிக்க முடியாது. போங்கடி உள்ள எந்திரிச்சு. நானே என் புள்ளைய வேணாம்னு நினைச்சுக்கிறேன். ஐயோ, போன பண்ணாலும் போனவே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வருது. என்னன்னே தெரியல. அப்படியே மழை வேற வந்துக்கிருக்கு. என்னன்னு தெரியல. சச்சச்சச்ச, என்ன சவுண்ட்? ஒரே சவுண்டால இருக்கு. என்ன இவள புடிச்சு கொண்டு போய் அங்க போட முடியா? வந்து நந்தி மாதிரி உட்கார்ந்துக்கிருக்கா. செல்வாக்கு மறுபடியும் போன் அடிச்சியாக்கா? இல்லம்மா, நான் திரும்ப அடிக்கவே இல்லை. அப்பதான் அடிச்சேன். அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் தானே வந்தது. சரி, ஏதாவது சார்ஜர் கிழிச்சர் இல்லாம இருக்குன்னு நான் விட்டுட்டேன். இன்னமே திரும்ப போன் அடிக்கவே இல்லையம்மா. என்னடே தெரியலக்கா. மழை வேற இப்படி பேஞ்சுக்கு இருக்கு. அந்த பையன் பிள்ளை எதையும் சொல்லாம இருக்க மாட்டேன். ஒண்ணுமே விளங்கல. ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. இப்படி மழை வருது. போன் வேற சுவிட்ச் ஆஃபா இருக்கு. ஒண்ணும் இல்லம்மா, இப்படி மழை வரும்போது அவன் எங்கிட்ட போய் அப்படி எப்படி வருவியா? சும்மாவே அவனுக்கு உடம்புக்கு முடியாமத்தேன் போகும். லைட்டா தண்ணி பட்டாலுமே மழை வருதுல, அதனால எங்க நின்னுக்கு இருப்பியான். போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். அதனாலதான் வேற ஒண்ணு இல்ல. வந்துருவேன். நம்ம ஊர்ல என்னமா செய்ய முடியும்? இருந்தாலும் ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்குதா. அதான் ஒண்ணும் கிடையாது. வந்துருவியான். சரி, அதை விடுங்க. பூவரசி, என்ன துணிய பூரா குண்டக்க மண்டக்க எடுத்து போட்டு வச்சிருக்க? ஓயாம மடிச்சு போடுறதுக்கு ஆள் இருக்குண்டோ? ஆமா, நாக்கு புடுங்குற மாதிரி கேக்குறாங்க. இல்ல நான் மட்டும் அவளுக்கு நாக்கு புடுங்குற மாதிரி இல்லவாளு. இல்ல நான் தெரியாமத்தான் கேக்குறேன். ஓயாம மடிச்சு மடிச்சு வச்சுக்கிருப்பாங்களா? பூரா துணியை எப்ப பார்த்தாலும் கிளச்சு போடுற என்ன? அம்மா, ஒரு பீரோ தாமா வாங்கணும்னு நினைச்சுக்கிறேன். பூரா துணி கிளச்சு போட்டு வச்சிடறாளுங்க. இதுக்குள்ளே என் தம்பி செல்வா மட்டும்தான் எந்த ட்ரெஸ்ஸே கிடைக்கிறது இல்ல. பொட்டாட்ட அது ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு கீழே ட்ரெஸ் விழுந்தா கூட எடுத்து மடிச்சு வச்சுட்டு போறியா? மத்த ரெண்டு ஊம குசும்பு பொம்பளை பிள்ளைய ஒண்ணும் சரி கிடையாதுமா. சொன்னாங்க எல்லாம் ஓவியந்தே. எல்லாம் ஒரே குட்டில ஒரு மட்டைங்க தானே. சரி, இருந்துட்டு போகட்டும். சாப்பிட்டீங்களா இல்லையாமா? எங்களை பூரா சாப்பிட வச்சுட்டு இன்னும் சாப்பிடாம உட்காந்துருக்கீங்களா? தோசை அப்படியே சுட்டு வச்ச ஆக்குல இருக்கு. யார் சாப்பிட நினைச்சுக்கிறிய? இல்லக்கா, செல்வம் வந்துட்டோம். சாப்பிட்டானே இல்லையாண்டு ஒண்ணுமே விளங்கல. அதே ஒரு மாதிரி மனசுக்கு சங்கடமாவே இருக்குதா. வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ, இந்த அபாயசனை கொண்டு போய் அடுப்படியில தூக்கி எறிஞ்சிட்டு வாங்கடி. இதவே நம்ம தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி பேசிக்கிருக்கா. என்னண்டே தெரியல. வந்துருவியான்னு சொன்னாலும் கேட்டு தொலைய மாட்டேங்கிறேன். வந்துருவியாமா? ஒண்ணும் இல்ல, பேசாம இருங்க. அம்மா, அதான் அண்ணே வந்துரும். நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். சரி, இப்ப கல்யாணம் எல்லாம் முடிச்சு வச்சா எப்படி சீரெல்லாம் கொடுத்துதான் அனுப்புவிய? மல்லிகாக்கு நீங்க சொல்லவே வேணாம். எல்லாத்தையும் பாத்து பாத்து செய்விய. எனக்கு செய்விய. என்ன நான் கடைக்குட்டியில எனக்கு எல்லாத்தையும் நீங்க செய்யலாம். என் அண்ணனும் என் அக்காவும் செஞ்சிருவாங்க. எனக்கு கவலை இல்ல. பூவரசிக்கு எப்படிமா செய்விய? அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அது என்ன பூவரசிக்கு மட்டும் சொல்லுங்க. ரோட்ல வித்து விடுறாங்க. அப்பெல்லாம் கிடையாது. உங்களை விட எனக்கு நல்லாத்தையும் செய்வாங்க. நான் வாய் கொஞ்சம் துடுக்கா பேசுவேன். அதனால எனக்கு எதையும் செய்யாமல இல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வீட்டுல நான் இந்த பிள்ளை இருந்தா எந்த பிள்ளைக்கு வாய் துடுக்கா இருக்கோ அந்த பிள்ளைக்கு பார்த்து பார்த்து செய்வாங்களா? விளக்க மாதிரி பிஞ்சு வாயில பிஞ்சு வாய் துடுக்கா பேசுறவங்களுக்கு தான் இங்க கொடுத்துக்கிருக்காங்க.
பேசாம இரு. பூவரசி பார்த்தா பைவா பேசாம இரு. நீங்க ஏக்கா சிரிக்கிறீங்க? சிரிப்பு வருது தானே. ஓஹோ, எங்களுக்கு செருப்பு விளக்குமாறும் கக்கூசு பக்கெட் வச்சு கொடுப்பீங்க. பாக்குறோம் பாக்குறோம். இங்க வரே விளக்குமாறு செருப்பு கூட ஏத்துக்கிறனே. ஆனா கக்கூசு பக்கெட் கொடுத்து அனுப்புனே. அம்பளத்தே நீ எனக்கு அம்மா மேலன்னு சொல்லி போறியாமா? கக்கூசு பக்கெட் கொடுப்பாங்களா? கக்கூசு பக்கெட். சி செல்வா, உன் புத்தியே எப்படி போகுது? வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? ஒருவேளை நம்ம பார்த்ததை பார்த்திருப்பாளோ? குட்டியா? இல்ல சார், இல்ல. இல்ல கூப்பிட்ட மாதிரி இருந்தது. சரி. கோவம் கூட ஒரு வகையான காதல்னு உங்ககிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. இப்ப வேணும்னா நீ என்ன விலகி இருக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என்ன நெருங்குவ. அந்த நாள் சீக்கிரமாவே வரும் மாமா. நம்மளுக்கு பசிக்குது, நம்ம பசி தாங்க மாட்டோம்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவளுக்கும் பசிக்குமா? ஒன்றுமே விளங்கலையே. நல்ல மழை, இந்த நேரத்தில் வந்து நல்லா சிக்கிக்கிட்டோம். சரி, இப்போ நமக்கு பசிச்சாலும் பசிக்கலனால பிரச்சனை இல்லை. அவளுக்கு காலில் வேற அடிபட்டுருக்கு, என்ன செய்யலாம்? மாமா நீ ரொம்ப பாவம். நீ வேற பசி தாங்க மாட்டேன், டைமுக்கு கரெக்டா சாப்பிடுவ. ஆனா இப்ப பாரு, என்னால தானே உனக்கு சாப்பாடு கூட இல்லாம இருக்கு. நான் என்ன செய்வேன்? வலிக்குது, வலிக்குது, ஏற்கனவே வலிக்குதுன்னு சொன்னனாலதான் என்னை ஆஸ்பத்திரி வரைக்கும் கொண்டு வந்து இப்ப இப்படி ஒரு சூழ்நிலை, சோறு தண்ணி இல்லாம உன்னை கொண்டு நீங்க இருக்கிற நிறுத்திட்டேன். திரும்ப வலிக்குதுன்னு சொன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. வேணாம், என் வலி எனக்குள்ளேயே இருக்கட்டும். காலை ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்காளே, ஒருவேளை கால் வலிக்குமோ? நாம வருத்தப்படுவோண்டு வெளியே காமிக்காம இருக்காளா? கூப்பிட்டீங்களா சார்? பசிக்கலையா உனக்கு? இல்ல சார், பசிக்கல. உங்களுக்கு பசிக்குது தானே? நீங்க பசி தாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சார். முதல்ல சாருன்னு கூப்பிடுறதை நிறுத்துறியா? ஆஃபீஸில் மட்டும்தான் உன்னை சாருன்னு கூப்பிட சொன்னேன். அதுக்காக எல்லா இடத்துலையும் உன்னை சாருன்னு கூப்பிடணும்னு நான் சொல்லலை. சரி, கால் வலிக்குதா? இல்ல சார், வலிக்கல சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை நின்றும்ல, வீட்டுக்கு போயிடலாம்ல, அதனால வலிக்கல. நீ போய் சொல்றேன்ட்டு உன் கண்ணுலே நல்லாவே தெரியுது. வலிக்கலைன்னா எதுக்கு கண்ணு கலங்கணும்? சம்மந்தமே இல்லாம யாராவது கண்ணு கலங்கிட்டு இருப்பாங்களா? பதில் சொல்லு. என் கண்ணு எப்போதுமே கலங்கிதான் சார் இருக்கும். அதை தொடக்கவே ஆள் இல்லை. உனக்கு கால் வலிக்குதுன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. அதுவும் மலைக்கு அடிக்கிற சாரல்ல ரொம்பவே வலிக்கும். தண்ணி பட்டா ரொம்ப வலிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால கொஞ்சம் பக்கத்துல வா. இல்ல சார், வேணாம். உங்க பக்கத்துல வர்றதுக்குலாம் நான் தகுதியே இல்லாதவ சார். உங்க பக்கத்துல வந்து நான் என்ன சார் செய்ய போறேன்? வேணாம். எம்பிட்டு வழியா இருந்தாலும் பொறுத்துக்கிறவே சார். பொறுத்துக்கிறதான வாழ்க்கை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சார் உணர்ந்தேன். அதனால வேணாம். பக்கத்துல வாடின்னு சொல்றேன்ல. வாரியா என்னடி? ஒரு நாள் வாழ்ந்தாலும் 3 மாசம் வாழ்ந்தாலும் 1 வருஷம் வாழ்ந்தாலும் என் கூட வாழ்ந்திருக்க. என் பிள்ளைய வயிற்றுல சுமந்திருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு கால் வலிக்குமா வலிக்காதான்னு எனக்கு தெரியாதா? வெறுப்பு இருக்கத்தே செய்யுது. அதை தாண்டி காதல் உன் மேல அதிகமாகவே இருக்கு. எந்த அளவுக்கு ஒன்று வெறுத்தனோ அந்த அளவுக்கு ஒன்று நான் காதலிச்சேன். அது உனக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் வெள்ளந்தியாக தான் இருந்தேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனால் காலப்போக்கில் என்னை மனுஷனாக மாற்றி உட்கார வச்சது நீதே. என்ன, அது ஒருபோதும் என் மனசு மறக்கவே மறக்காது. என்னதான் வெறுப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீ எனக்கு பொண்டாட்டி. இதை யாருனாலையும் மாற்ற முடியாது. எனக்கு ரொம்ப கால் வலிக்குது மாமா. என்னால வெளியே சொல்ல முடியல. கொஞ்ச நேரம் உங்க தோள் மேல சாஞ்சுக்கிறவா, அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுங்க மாமா. சாயம்
அக்கா அக்கா பாம்பக்கா இன்னையோட 2 நாள் ஆயிருச்சுக்கா. இப்படியே முட்டி போட்டுதாக்கா உட்காந்துக்கிருக்கேன். கொஞ்சம் விட்டியடா, பாத்ரூம் போயிட்டு வருவேன். அக்கா நான் தாக்கா போகணும். நான் போறேன்னா வேற யாருக்கா எனக்கு பாத்ரூம் போவா? நான் பக்கத்து அடிக்கிறானே இவடா போவியா? சி ஏ பாம்பே இங்க பாரு, நான் எனக்கே போக மாட்டேன். யாத்தாக்கு போகணும்னா நான் போயிடுவேனா? போக முடியாது. நீ என்ன பண்ணுங்க? இலை வெண்ண பாம்பு கிட்ட போய் என்னடா நீ விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்க? அவனே ஒரு புடுக்கு புடுங்குச்சுன்னு வச்சுக்க, அம்பிடுத்தே ஒரே அடியா போயிடுவேன். உன் அப்பா என்ன பாடியில ஏத்துறதுக்கு முன்னாடி. மா என்னம்மா நீ சும்மா சில்லி கேர்லா இருக்க? போய் ஒரு பாம்பு கிட்ட போய் இப்படி பண்ணிக்கிருக்க. இப்ப பாரு ஹே என்ன பெரிய அழகிட்ட நினைப்போ? சும்மா அப்படி சீன் போட்டு இருக்க சீனு. நாங்களும் படிச்சிருக்கோம், எங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியும். என்ன ஓஹோ சரி சரி. என்ன பாம்பு மதுரை ஸ்லாங்லாம் பேசுது? ஒருவேளை மதுரை ஸ்லாங் தெரிஞ்ச பாம்பா இருக்குமோ? ஏய் நான் மதுரையில தானடா இருக்கேன். அப்ப எனக்கு மதுரை ஸ்லாங் தான் வரும். என்ன நான் எந்த ஊருக்கு போறேனோ அந்த மதுரை ஸ்லாங் வரும். சரி எனக்கு ரொம்ப பசிக்குது. அதனால பீஸா, பர்கர், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் குழம்பு அது எல்லாத்தையும் இப்ப சமைச்சு கொண்டு வந்து முன்னாடி வைங்கடா. ஏன் பாம்பக்கா இப்படி நான் நல்லா தான் பேசிக்கிட்டு என்னமா காக்கா வலிப்பு அந்த மாதிரி இங்கிலீஷ்ல அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கா? ஒரே ஏய் நான் அப்படிதான் பேசுவேன். எனக்கு பல லாங்குவேஜ் தெரியும். ஓகே எனக்கு ரொம்ப பசிக்குது. பீஸா, பர்கர் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அப்புறம் அழுகிட்டு இருக்கே பொம்பள, கொஞ்சம் முன்னாடி வா. நான் பீஸா எப்படி பண்ணனும் உனக்கு பக்கமா சொல்லுவேன். அதே மாதிரி நீ எனக்கு பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா எனக்கு டேஸ்ட் இருந்தாதான் நான் சாப்பிடுவேன். பாம்புக்கெல்லாம் டேஸ்டா? இல்ல இது எந்த கொடுமடா? நிஜமாவே பாம்புதே பேசிக்கிறதுக்கால வேற எதுவுமா? ஏய் என்ன நீ? ஏய் நான் பாம்புதான் பேசிக்கிருக்கேன். ஒண்ணு விலக்கிட்டு இருக்க முடியாது. ஓகே போ, சீக்கிரம் போய் நான் கேட்டதை எடுத்துட்டு வா. பீஸால எல்லாமே கரெக்டா இருக்கணும். பர்கர்லயும் அப்படித்தான் தக்காளி சாஸ் அதிகமா இருக்கணும். அக்கா நீங்க சொல்ற பிசாஸ் பாத்ரூம்ல எனக்கு செய்ய தெரியாது. ஏய் நான் இவ்ளோ டீசன்ட்டா பீஸா பர்கர்ங்கற, நீ பிசாஸ் பாத்ரூம்ல சொல்லிக்கிருக்க. ஏய் பீஸா பர்கர்ங்கற பேரை நீ அசிங்கப்படுத்துற. உன்னை சும்மாவே விட மாட்டேன். போய் நீட்டா 5 மினிட்ஸ்ல செஞ்சு கொண்டு வந்து வெச்சிருக்கணும். வேணா கூட அந்த டவுசர் பண்ணி கொட்டிட்டு போ. என்ன பொசக்கு டவுசர் பண்ணி சொல்லிட்டியா? நான் டவுசர் பண்ணியா கிடையாது. நான் வந்து என்னன்னா நான் வந்து சொல்ல முடியாது. என்ன செய்ய? ஏய் என்ன பாய் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? சரி இல்ல. ஓகே போங்க சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. பரவாயில்லையே 5 நிமிஷம் செஞ்சு வந்துட்டீங்களா? சரி ஓகே நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன். நில்லு ஒரு நிமிஷம். உனக்கு என் கை கால இல்ல, எப்படி நீ சாப்பிடுவ? எங்க நீ சாப்பிடு. நீதான் பெரிய தைரியமான ஆளாச்சுல, எங்க சாப்பிட்டு காட்டு பாத்துக்கிட்டே நீ மட்டும் சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்க, இந்த நிமிஷத்துல இருந்து நான் கோமணம் கட்டிட்டு சுத்துவேன். ஏய் சரவணா அவசரப்பட்டு முடிவெடுக்காத. நான் சாப்பிட்டுட்டேனா பின்விளைவு ரொம்ப தப்பா போயிடும். நீ எனக்கு வேற வாக்கு கொடுத்துட்ட. நீ அப்புறம் கோமண கட்டிட்டு தான் அலையணும். பாத்துக்கோ சொல்லிப்புட்டேன். எனக்கு தெரியும் நீ எப்படி கை கால் இல்லாம சாப்பிடுறேன்னு நான் பாக்குறேன். நீ பாலையும் வேற என்ன குடிப்பாங்களே, பாலை மட்டுமே நீ குடிப்ப. பாலை முட்டை அது ரெண்டையும் தானே நீ குடிப்ப. எப்படி ஒரு சோறுலாம் திங்க முடியும்? அதுவும் உங்களுக்கு நான் வைக்கிற சோறுலாம் வேணுமோ? பீஸா பர்கர் திங்க பர்கரு எப்படி திங்கிறேன் நானும் பாக்குறேன். எங்க தின்னு நீதான் தெரியும் தைரியமான ஆளாச்சுல, திண்டவே எங்க ஆட்டுமே. ஓகே ரொம்ப ஆசைப்படுறேன், சாப்பிடலாம். என்னது? அப்பா நீ நெசமாவே சாப்பிட்டுட்டியாப்பா? அம்மா என்னால இது நம்பவே முடியலமா. நான் தான் சொன்னேன்ல நான் சாப்பிட்டு போறவேண்டே. சரி நான் இப்ப சாப்பிட்டுட்டேன். இப்ப நீ கோமணம் கட்ட வேண்டிய நேரம். ஓகே இன்னையில இருந்து நாட்டாம தீர்ப்பு தர்ற மாதிரி நீ கோமணம் மட்டும்தான் கட்டணும். ஏற்கனவே நீ வெறும் பனியனும் 4 வருஷமா துவைக்காம இருக்கிற துண்டும் அதை மட்டும்தான் கட்டியிருக்க. சோ இதுக்கு மேல நீ கோமணத்தை மட்டும்தான் கட்டணும். ஓகே
ஓகேவா? இல்லனா நான் உனக்கு சாபம் விடுவேன். சாகும் வரை உனக்கு மதராத்திரி நடக்காது. ஐயோ ஐயோ வேணாம் அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க. அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க. உங்க காலில் வேணாலும் விழுகிறேன். சரி நீங்க எல்லா திறமையும் தெரிஞ்ச ஒரு பாம்பு நான் ஒத்துக்கிறேன். என்ன அந்த ஒரு சாபத்தை மட்டும் கொடுத்துடாதீங்க. என் வாழ்க்கையில ஒரு மெயின் பாட்டே அதுதான். என் லட்சியமே அதுதான். உன் லட்சியத்துல தீய வைக்க. என்ன வண்டிக்கு நீதி வைப்ப? என்ன உன் புருஷன் ஜெயில போய் உட்காந்துருக்கேன், அவனை கூப்பிட்டு நீ ரொமான்ஸ் பண்ண? என்ன எனக்கு இந்த முதலாதிரி கூட நடக்கலையாமா? இந்த பாம்பு ஒரு சாவு சொல்லிருக்கு, அது காலில் விழுந்து கையில விழுந்து நான் கேட்டுக்க. என்ன தீ வைப்ப? நீ நல்லது, இது பெரிய ஆளு தாண்டி, ஒத்துக்கிறேன். என்னடா வெண்ண மவனே, என்னடா டே என்னைய இந்த பாம்பு ஒரு வாட்டிக்கு அடிச்சில வாடா மவனே, இன்னைக்கு சண்டை ஓட வரேன். ஏனா என்ன பத்தி உனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கறோம்டா. வாடா வெண்ண மவனே, என்ன நீ முளைச்ச 3 நாளா கூட விடல, அது கூட நீ வம்பளுக்கு வாரியா? ஓ மை காட், முளைச்ச 3 நாளா கூட விடலையா? அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணி வச்சியா? ஏமா நீ என்ன பத்தி என்ன வார்த்தை சொல்ல? முளைச்ச மூளையில கூட விடலையா? நம்ம ஐசுக்குலாம் வந்துட்டேமா. அவனே உன்ன போடி. ஓ நான் கீழே விழுந்து நிக்கோ. பாத்து பேதியில போறவனே. அப்பதா இவன் என்ன அப்பதா எனக்கு புருஷனே, பாம்புக்கு புருஷனா? அந்த பொம்மை பாம்பு கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரே புசுண்டு வருதோ வெண்ண மவனுக்கு பாம்பு கூட ரொமான்ஸ் பத்தியடா. அப்பதா இவன் ரொமான்ஸ்ல தீய வைக்கிற. அப்பதா இவன் எனக்கு புருஷனா, அவனுக்கு புருஷனா? அப்பதா நீதான் ஆரம்பிச்சு வச்ச. ஏலே இவன் என்னடா இது பாம்பு கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிறீங்க? அட வெண்ண மவனே, இவன் நானே பெத்தனா? ஐயோ கடவுளே, என்னென்ன கொடுமை அட வைக்கிறேன்னு தெரியலையே. என்னடமா பேசிட்டு நல்லா லுக் வர்றீங்களே. இதுவும் நல்லாத்தே இருக்கு. போடுங்களா பாட்டா. நீயும் சுந்தரம் ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம்